விளையாட்டுத் துறையில் பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக வரணும், சாதிக்கணும். மாவட்ட அளவில், மாநில அளவில், நாட்டு அளவில், தேசிய அளவில், உலக அளவில் பரிசு பாராட்டு வாங்கணும்னா ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் தான் விளையாட்டுத் துறைக்குன்னு உரிய கிரகம். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அந்த உடல் உழைப்பு, உடலை வருத்துறது, இப்போ குடுகுடுன்னு ஓடணும், குடுகுடுன்னு நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் செவ்வாய் வலிமையாக இருக்கணுங்க. அதனால் ஒட்டுமொத்த விளையாட்டுத் துறைக்கு உரிய கிரகமாக செவ்வாய் வருகிறார். அப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன கிரகங்கள்னு சொல்லி அதெல்லாம் மாறுபடுங்க. இப்போ கராத்தே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விளையாடக்கூடிய அந்த அமைப்பு எல்லாம் வச்சு பார்க்கும்போது செவ்வாய் தான் முழு பொறுப்பு ஏற்கிறார். ஏன்னா தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்குது, தடுத்தலும் ஆக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கராத்தேயில் உங்கள் பிள்ளைங்களை போடணும் அப்படின்னா செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கராத்தே போட்டியில் போடுங்க. சீக்கிரமாகவே எல்லா பெல்ட்டும் வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், குங்ஃபு, இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக செவ்வாயும் கேதுவும் வராங்க. அப்போ இந்த 2 கிரகங்கள் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் அந்த குங்ஃபு போட்டியில் போடலாங்க. அதே போல் இப்போ வாலிபால் அப்படின்னாலே அங்கே புதனும் செவ்வாயும் வந்துடுறாங்க. செவ்வாய் பொதுவாக உள்ளவர். அப்போ புதனுடைய ஆதிக்கம், ஏன்னா எந்த இடத்துல பாலை இது பண்ணி எங்கே நாம் கட்டடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அந்த புதனுடைய நுணுக்கம் தேவைப்படுதுங்க. கால்பந்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயும் ராகும் தான். ஃபுட்பால் மேட்ச்சில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ராகு நல்லா இருக்கணும். செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கிறவங்க பார்க்குறவங்கெல்லாம் உலகத்தில் எந்த மூலையில் ஃபுட்பால் மேட்ச் நடந்தாலும் அதை சேனலில் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. லைவாக இது நடந்தாலும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால், அந்த 2 கிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தால், அந்த 2 கிரகங்கள் பரஸ்பரம் சம்மந்தப்பட்டிருந்தா, அல்லது செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிரன், சுக்கிரனோட நட்சத்திரத்தில் செவ்வாய், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி விளையாட்டு விளையாண்டு அதில் சாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிட்டன், அதுக்கடுத்து டென்னிஸு, அதுக்கடுத்து ஷட்டில் காக், எல்லாமே இந்த 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ அல்லது சூட்சும பரிவர்த்தனை அடைந்திருந்தாலோ அவங்க அதில் சிறப்பாக வருவாங்கங்க. கிரிக்கெட் அப்படின்னாலே அங்கே முழுக்க முழுக்க வர்றவர் புதன் தான். அதாவது செவ்வாயும் அதில் பொதுவாக வந்துடுறார் விளையாட்டு அப்படின்னு, ஆனால் புதன் தான் அதில் முழுக்க முழுக்க இருக்கிறார். அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். இப்போ புதனுடைய ராசி மிதன ராசி, கன்னி ராசி, அதுக்கடுத்தது புதன் யோகாதிபதியாக இருப்பார் இல்லைங்களா. இப்போ ரிஷபராசிக்கெல்லாம் புதன் யோகாதிபதி, துலாத்துக்கும் யோகாதிபதி, மகரம், கும்பம், இதுக்கெல்லாம் புதன் யோகாதிபதி. அப்போ யோகாதிபதிகளாக வரக்கூடிய ராசி லக்னக்காரர்களும் கிரிக்கெட்டில் இறங்கும்போது அவங்க ரொம்ப பெருசாக சாதிக்க முடியும், எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்ட முடியுங்க. அதே மாதிரி இப்போ இந்த கேரம் போர்டு, செஸ், இதெல்லாம் நுணுக்கமான ஒரு நகர்வுகள் கொண்ட ஒரு விளையாட்டு. இதுக்கும் புத்திக்காரகன் புதன் தான் அதிபதியாக வரார். அதனால் புதன் ரொம்ப வலிமையாக இருந்தால் செஸ் போட்டியில் உங்கள் பிள்ளைங்களை நம்ம சேர்க்கலாங்க. பொதுவாக விளையாட்டு, அதுக்கு அடுத்தது தற்காப்பு கலைகள், இது எதுவாக இருந்தாலும் சரி செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு முரட்டுத்தனத்தை உண்டாக்குற செவ்வாய், நம்ம டீமு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் போராடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த செவ்வாய் தாங்க கொடுக்கும். இப்போ கபடி போட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு நபர் மட்டும் போய் விளையாடுறதுக்கு பாருங்கள். இப்போ கபடி போட்டியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எதிரணிக்கிட்ட போவார். அப்போ அதெல்லாம் சூரியன், அதனால தான் செவ்வாய் சூரியன் தான் அந்த கபாடி போட்டியிலலாம் பெருசாக வர முடியுங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு என்ன தசை நடக்குது, இப்போ நம்ம எந்த போட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த விளையாட்டு போட்டியில், அந்த விளையாட்டில் நாம் சேர்த்தோம்னா அவங்களும் நல்லா விளையாடுவாங்க, உடல் பலமாகும், போட்டியிலையும் ஜெயிக்க முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.